நேபாள்ஸ் ஜென்சிஸ் ரெவல்யூஷன். நேபாள லாஸ்ட் 30 இயர்ஸா ரூல் பண்ணியிருந்த பார்ட்டிஸ்ல அதிகமான கரப்ஷன்ஸ் அண்ட் நெப்போட்டிசம். அதனால எந்த ஒரு சேஞ்சஸுமே மக்களுக்கு கிடைக்கல. அதனால அங்குள்ள மக்கள்ஸ் வந்து புரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஜென்சிஸ் வந்து எப்ப இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, செப்டம்பர் 4ல நேபாள் கவர்ன்மென்ட் 26 சோசியல் மீடியாஸ் ஆப்ப வந்து பேன் பண்றாங்க. இன்க்ளூடிங் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர், த்ரெட்ஸ் இந்த மாரி 26 சோசியல் மீடியாஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்றாங்க. அங்குள்ள கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, புரொட்டஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. இந்த ஒரு ரீசன்னால. தென் இந்த இந்த புரொட்டஸ்ட்னால 15,000 பிரிசனர்ஸ் வந்து ஜெயில்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. 1300 பெர்சன்ஸ் வந்து இன்ஜியர் ஆகுறாங்க. 34 பிளஸ் வெரிஃபைடு டெத்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த ஒரு புரொட்டஸ்ட்ல ஃபார்மர் பிஎம் வந்து மிஸ்டர் கேபி சர்மா வந்து ரிசைன் பண்றாரு. இந்த ஒரு புரொட்டஸ்ட்ல அத ஃபர்ஸ்ட் டைமா நேபாளோட ஹிஸ்டரியிலேயே ஒரு வுமன வந்து பிஎம்மா அசைன் பண்றாங்க. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் சுஷீலா கார்கி அப்படின்றவங்கள வந்து பிஎம்மா அசைன் பண்றாங்க செப்டம்பர் 9, 2025ல. புரொட்டஸ்ட்ல ஆர்மி வந்து முக்கியமான 3 இடங்கள்ல வந்து ஊரடங்கு வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ரெவல்யூஷன் நம்ம தமிழ்நாடோட ரிலேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 57 இயர்ஸா ஏஐடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் தமிழ்நாடு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்த ரூலிங் டைம்ல நம்ம எவ்வளவோ நெப்போட்டிசம் அண்ட் எவ்வளவோ கரப்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். 2026 எலெக்ஷன்ல வந்து ஒரு புது பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து ரூலிங் பவர் வந்து குடுக்கலாம். இப்பவும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து நம்ம மாத்தணும். புது ஒரு கட்சிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு புதுவித சேஞ்சஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா இங்க உள்ள அரசியல் கட்சியில உள்ள அமைச்சர்களும், அவங்களுக்கு கீழ இருக்கவங்களும் நாட்ட வந்து சுரண்ட ஆரம்பிச்சுருவாங்க. எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோடு ஒர்க்ஸ் இதுலலாம் எவ்வளவோ நம்ம கண்ணுக்கு எதிரவே எவ்வளவோ கரப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து மாத்தலாம். புது கட்சிக்கு வந்து ரூலிங் பவர் வந்து குடுக்கலாம். தேங்க் யூ.